வாழ்வோம் ஆரோக்கியமாக. கார்ட்டூன் எஜுகேஷன் இது என்னன்னா, எல்லா வீட்லயும் ஒரே கம்ப்ளைண்ட். என் குழந்தை டிவி பார்க்குது, கார்ட்டூன் பார்க்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, புக் எடுத்து படிக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என் குழந்தைய கார்ட்டூன் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த குழந்தை ஏன் பார்க்குதுன்னு முதல்ல யோசிங்க. ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்குதுன்னு யோசிங்க. ஏன் தெரியுமா? கார்ட்டூன் பிடிச்சிருக்கு, ஸ்கூல் பிடிக்கல. பிடிக்காத விஷயத்த செய்யன்னு சொல்றதை விட எப்படி பிடிச்ச மாதிரி பள்ளிக்கூடத்தை மாத்துறதுன்னு நாம தான் யோசிக்கணும். முதல் விஷயம், ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியுமா? என்ன பிடிக்கும்னு தெரியுமா? ஒரு குழந்தைக்கு 8 விஷயம் பிடிக்கும். தன்னுடைய கைய கால ஆட்டனா பிடிக்கும். அமைதியா உட்காருனா பிடிக்காது. கார்ட்டூன் சேனல்ல பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கைய கால ஆட்டத்தோடு, ஏன்னா அந்த வர கார்ட்டூன்ல பொம்மை எல்லாம் கைய கால ஆட்டிட்டு இருக்கு, அதை பார்த்து இதுவும் ஆடிட்டு இருக்கு. அதே மாதிரி அது பிடிக்கும். ஸ்கூல்ல என்ன பண்றோம்? அசையாத, திரும்பாத, கையை அங்க வச்சிருக்க, காலை எங்க வச்சிருக்க, இப்படி சொன்னா குழந்தைக்கு எப்படி பிடிக்கும்? இப்ப நீங்களே உட்கார்ந்துருக்கீங்க கிளாஸ்ல, இப்படிதான் உட்காரணும், அசையக்கூடாது, ஆடக்கூடாதுன்னா உட்கார முடியாது. நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்படி மாறுறீங்க, 5 நிமிஷம் இப்படி பண்றீங்க, இதை பண்றீங்களா இல்லையா? கைய கால ஆட்டினா தானே உட்காரவே முடியுது. நமக்கே எப்படின்னா குழந்தை எப்படி உட்காரும்? ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சு அசையாத, பேசாத, கைய கால ஆட்டாதேன்னு சொல்ற பொதுவா வேற ஒண்ணு சொல்லுங்க, நீ குழந்தையா இருக்காதேன்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு குழந்தை குழந்தையா இருக்கிறத விட்டுட்டு அது ஒரு ரோபோட் மாதிரி மாத்துறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? அங்கேயே அந்த குழந்தை தோத்துருச்சு, பள்ளிக்கூடம் தோத்துருச்சு, கார்ட்டூன் ஜெயிச்சிருச்சு. ரெண்டாவது, குழந்தைக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பாட்டு பிடிக்கும். ஒரு விஷயத்த இப்ப நீங்க எல்லாம் பெரியவங்க உட்காந்து மைக்கு பிடிச்சி லெக்சர் மாதிரி பேசிட்டு இருக்கேன், இது மாதிரி குழந்தைக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலா உங்களுக்கே பாட்டு தான் பிடிக்கும், பெரியவங்களுக்கு பாட்டு தாங்க பிடிக்கும். ஏதோ அதுக்கான வசதி இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கோமே தவிர, இதே நான் சொல்ல வேண்டிய விஷயத்த பாட்டா படிச்சா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் சினிமா பிடிக்குது இல்ல, லெக்சர் பிடிக்கிறது இல்ல, ஏன்னா சினிமால பாட்டு வருது. ஒரு விஷயத்த லெக்சரா பேசாம பாட்டா பேசும்போது குழந்தைக்கு பிடிக்கும். அப்ப கார்ட்டூன் என்ன பண்ணுது? ஒரு விஷயத்தை பாடல்கள் மூலியமாக சொல்லுது. குழந்தை உட்கார்ந்து கேக்குது, பிடிச்சிருக்கு. ஸ்கூல்ல பாட்டு இல்ல, லெக்சர் இருக்கு, டீச்சிங் மெத்தட் சரியில்லை, அப்ப குழந்தைக்கு பிடிக்கல. மூணாவது, குழந்தைகளுக்கு விலங்குனா பிடிக்கும். ஆடு, மாடு, கோழி, எருமை, இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் வரணும், அதை பத்தி எல்லாம் பேசணும். சாதாரண ஒரு விஷயத்த பேசுறதை விட ஆடு மாடுன்னு சேர்த்து பேசுங்க, பிடிக்கும். இப்ப ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டால் நல்லது, பிரித்தி சாப்பிட்டது கெட்டது கேட்கறாங்க. அதுகிட்ட போய் அது விளக்கமா சொல்லணும். முயல் இருந்துச்சாமான்னு முயல ஆடு மாடு வச்சு அதே சொல்லுங்க, அது கேட்கும். அதுக்கு பிடிச்சது விலங்கு, அனிமல்ஸ். கார்ட்டூன் சேனல்ல அனிமலா வருது, விதவிதமான அனிமல் வருது, சட்டப்பேட்டை பாட்டிட்டு வருது. ஸ்கூல்ல ஒரே ஒரு அனிமல் தான் வருது. அது எவ்வளவு நேரம் பார்க்கறது? அடுத்து, குழந்தைக்கு கதை சொல்றதெல்லாம் பிடிக்குங்க. லெக்சர் பிடிக்காது, கதைகள் மூலியமா சொல்லணும். அதனாலதான் அந்த காலத்துல வில்லு பாட்டு, கூத்து, தெருக்கூத்து, தோல்பாவை கூத்துன்னு நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூத்து மூலியமா சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் கதை இருக்கும். கதைகள் மூலியமாக மட்டும்தான் குழந்தைகளுக்கு ஒரு பாடம் நடத்த முடியும். லெக்சர் கிடையாது. கார்ட்டூன்ல கதை வருது, பள்ளிக்கூடத்துல கதை இல்லை, அதெல்லாம் பிடிக்கல. அடுத்து இசை, மியூசிக் வரணும், அப்படிதான் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பிடிச்ச மியூசிக். கார்ட்டூன் சேனல் பாருங்க, பயங்கரமான மியூசிக் எல்லாம் வரும், கேட்க நமக்கே பிடிக்கும். குழந்தைக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு, ஸ்கூல்ல மியூசிக் இல்ல,
வரமாட்டேங்குது. அடுத்தது நடனம் பிடிக்கும். யாராவது டான்ஸ் ஆனா பிடிக்கும், அதுவும் டான்ஸ் ஆனா பிடிக்கும். சும்மா நின்று பேசக்கூடாது, டான்ஸ் ஆடிட்டே பேசணும், பிடிக்கும். கார்ட்டூன் சேனல்ல டான்ஸ் வருது, ஸ்கூல்ல டான்ஸ் இல்ல. அடுத்தது கற்பனை செய்ய பிடிக்கும். இமேஜினேஷன், இல்லாத ஒண்ண கற்பனை செஞ்சா பிடிக்கும். கோழி தண்ணிக்குள்ள போய் கடலுக்குள்ள போய் நீந்திட்டு இருந்தா பிடிக்கும். ஆனா கோழி நீந்தாது கடலுக்குள்ள, ஆனா பிடிக்கும். முயல் பறந்தா பிடிக்கும். இப்படி ஒரு விலங்கு எதை செய்யாதோ அதை செய்யணும். அது வந்து கதை சொல்லும். நான் நேற்று என்ன பண்ண தெரியுமா, பறந்து போனேன் அப்படிங்கும். லூசு அறிவு தொடக்கம் திட்டினா அது பார்க்கணும் நம்மள. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுறது அப்படியா கேட்டு பாருங்களேன், அது பிடிக்கும். அது பொய் தான், அதுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அதை திட்டக்கூடாது. ஆமா நீ பறக்க முடியாதே, அது உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கோ, சொல்லு அப்படி சொல்லுவோம். அதாவது உன்னால பறக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கற்பனையா சொல்றதா இருந்தா சொல்லுங்கிறத புரிய வச்சுட்டா போதும். நானு சிங்கத்தோட வாயை பிடிச்சு பொழந்து சிங்கத்தை சாகடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பச்சை பொய் சொல்லுவோம். உடனே லூசு பொய் சொல்றியா கேட்டா அதுக்கப்புறம் கற்பனை பண்ண பிடிக்காது. கற்பனை பண்றது உங்களுக்கு குழந்தை பண்ணா பிடிக்கிறது இல்லையா? அப்படிங்க படத்துக்கு போறீங்க, அங்க ஹீரோ அப்படி 8 அடி உயரத்துக்கு பறந்து அடிக்கிறாரு இல்லையா, உடனே வெளியே வர வேண்டியதானே, அதை மட்டும் பாராட்டுறீங்க. சினிமா படத்துல வரது எல்லாம் கற்பனை தானே. யோசிச்சு பாருங்க. சினிமா படத்துல புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கிற மாதிரி ஒரு சீன் வரும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கற்பனை. அதை பார்த்துட்டு வரீங்களா? சோ சினிமா நம்மள எதுக்கு போறோம்னா அங்க கற்பனை வருகிறது, அங்கு இமேஜினேஷன், பாடல், கதை. அப்ப நமக்கு சினிமா பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மையிலேயே இப்ப நான் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு என்ன செய்யறது தெரியல, வந்து பேசிட்டு இருக்கேன். நிறைய பணம் இருந்து பினான்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த எனக்கு ஆசை என்னன்னா சினிமா படம் மூலியமா புரிய வைக்கிறது எனக்கு ஆசை. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு அது தெரியல, தெரியாத வேலையை செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சது இதுதான், செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இதே நான் பேசுற எல்லா விஷயத்தையும் ஒரு சினிமா டைரக்டர் உள்வாங்கிட்டு அவர் ஒரு படத்தின் மூலியமாக ஒரே நாள்ல புரிவிக்க முடியுங்க. அப்பா அப்படின்னு படம், அப்பா அந்த படத்துல 3 மணி நேரத்துல மொத்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டாங்க. என்ன விட்டீங்கன்னா 8 நாள் ஆகும் பேசி பேசி புரிய வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சது பேசுறது, அவங்களுக்கு சினிமா எடுக்கிறது. அப்ப சினிமால யோசிச்சு பாருங்க, கல்வியை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தத சிம்பிளா 3 மணி நேரத்துல, அது 2.5 மணி நேரம் படம் தான், புரிய வச்சாங்களா இல்லையா? கதைகளே புரியும், பாடலே புரியும். அடுத்தது புதுமை இருக்கும், புதுமையா இருக்கும். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த குழந்தை பார்த்துருக்க கூடாது. டாம் சரி ஒரு குழந்தைக்கு போடுங்க, பார்க்காது. ஏன்னா அது ரொம்ப வருஷமா பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. புதுசா ஒத்த கண்ணோட ஒருத்த வேணும், தலையில ஆண்டனா மாதிரி ஒருத்த வேணும், இது வித்தியாசமா இருக்கும். அப்ப கார்ட்டூன் சேனல் என்ன பண்ணுது, புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. நமக்கே யோசிச்சு பாருங்க, நீங்க சினிமாவுக்கு போறீங்க, முரளி நடிச்ச படம் போடுது, போவீங்களா? அவர் நிறைய ஹீரோவை பார்த்தாச்சு, ஏற்கனவே எல்லா ஹீரோவும் பார்த்தோம். புதுசா ஒருத்தர் வந்து ஏதாவது டான்ஸ் ஆடி வித்தியாசமா பண்ண பொழுது நமக்கு பிடிக்குதா இல்லையா? அதே நடிகை நாங்க இப்ப கொண்டு வந்து சரோஜா தேவி ஹீரோவா போட்டு ஹீரோயினா போட்டு நடிச்சப்ப பாப்பீங்களா? நமக்கு நடிகை புதுசு புதுசா தேவைப்படுதா? நடிகர்கள் புதுசு புதுசா தேவைப்படுதா? இயக்குநர்கள் புதுசு புதுசா தேவைப்படுதா? புது டைரக்டர், புது கதாநாயகன் நடிக்கிறப்ப பாக்குறோமா இல்லையா? இதேதான் குழந்தை எதிர்பார்க்குது. சோ புரிஞ்சுக்கங்க, ஒரு குழந்தைக்கு 8 விஷயம் பிடிக்கும். கைய கால ஆட்டுறது பிடிக்கும், கதை பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், அனிமல்ஸ் பிடிக்கும், கற்பனை பிடிக்கும், புதுமை பிடிக்கும். இந்த 8 விஷயம் எங்க இருக்கோ அங்கதான் குழந்தை பிடிக்கும். நாம உட்கார்ந்து அந்த கார்ட்டூன் சேனல் திட்டத்தை விட நாம் பள்ளிக்கூடத்தில் 8 விஷயத்தை கொடுப்பதன் மூலியமாக அதை இன்ட்ரெஸ்டாக பள்ளிக்கூடத்துக்கு வர செய்ய முடியும். இதுதான் கார்ட்டூன் எஜுகேஷன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த கார்ட்டூன் சேனல் இருக்கு இல்லையா, டிஸ்னி கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவின்னு, இங்க மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து கார்ட்டூன் சேனல்களுக்கும் ஒரே முதலாளி டிஸ்னி வேர்ல்ட். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 13 குடும்பம் ஆகிய இலுமினாட்டிகள் எனப்படும்
சீக்ரெட் சொசைட்டி எனப்படும் 13 குடும்பத்தை சேர்ந்த அதுல ஒரு குடும்பம் தான் டிஸ்னி வேர்ல்டு. 13ல ஒருத்தன் அமெரிக்கால ஒரு ஏரியா வச்சிருக்கான் டிஸ்னி வேர்ல்டுன்னு. அங்க பெரிய ஏரியாங்க. அங்க உலகில் உள்ள மிகச்சிறந்த மனோ தத்துவ நிபுணர்கள், சைக்காட்டிக், மிகச்சிறந்த கல்வி சிந்தனையாளர்கள், இவங்களையெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்து வேலைக்கு வாங்கி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் இருக்காரு. அவன் என்ன பண்ணுவான், கேட்ச் பண்ணி என்ன பண்ணுவான், வந்து பேசுவான். அமெரிக்கால ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிறேன். பெரிய கிளம்பி போவாரா, மாசம் 10 லட்சம் கொடுத்தா போவாரா இல்லையா? அங்க போனோம்னா அந்த கம்பெனியில போனா டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள போகும், உள்ள வேலை செய்வாரு. அங்கெல்லாம் நம்மளால வேலை செய்யறாங்க. செஞ்சு எந்த மாதிரி எல்லாம் கார்ட்டூன் உருவாக்குனா குழந்தைகள் விரும்பி பார்க்கும்னு கொஞ்சம் ரூம் போட்டு யோசிச்சு உட்கார்ந்து அந்த கார்ட்டூன் மூலியமாக உலக மக்களை ஏமாற்றுவதற்கும் குழந்தைகளுக்கு கெட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுவதற்கும் டிஸ்னி வேர்ல்ட் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுல ஒன்று நல்ல விஷயம் எல்லாம் கிடையாது. கார்ட்டூன் சேனல் உட்காந்து பாருங்க, உங்க குழந்தைகள் காட்டவே கூடாதுங்க. ஏன்னா கெட்ட கெட்ட விஷயம் சொல்லி தரான், கெட்ட விஷயத்த நல்ல விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா அது வரும். வேற மாதிரி ஹவு சீட்டிங் கார்ட்டூன் நெட்வொர்க், வாட் இஸ் த ராங் இன்ஃபர்மேஷன், அது மாதிரிலாம் போட்டீங்கன்னா கொட்டும். கார்ட்டூன் சேனலை விட ஒரு உலகத்துல மோசமான ஆபாசமான ஒரு சேனலே கிடையாது. குழந்தைகளுக்கு ஆபாசமான விஷயங்களை கார்ட்டூன் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது பேரண்ட்ஸ்க்கே புரியாது, அந்த குழந்தைக்கு அது தெளிவா புரியுங்க. நீங்க பாருங்க, கார்ட்டூன் சேனல்ல சின்ன குழந்தைக்கு சப்ஜெக்டே கிடையாது. நீ ஏன் நல்லா இருக்கிற, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எனக்கு தூக்கமா வருது, குழப்பமா இருக்குது, நீ ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டர் பாருங்க, கார்ட்டூனே சொல்லி கொடுத்துருவோம். அப்போ அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எனக்கு சைக்காட்ரிக் டாக்டர் கூட்டிட்டு போன்னு சொல்லுவோம். சோ சைக்காட்ரிக் வியாபாரம் நடக்குது. இப்படி அந்த குழந்தை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை நம்பணும், நம்பக்கூடாதுன்னு அவன் கார்ட்டூனே முடிச்சிடறான். உங்கள் குழந்தை இல்ல, கார்ட்டூன் குழந்தை, டிஸ்னி குழந்தை, சுட்டி குழந்தை, சுட்டி டிவி குழந்தை. அப்போ அவனுக்கு போட்டியா நம்ம பாடம் நடத்தணும்னா இதெல்லாம் வரணும், உள்ள வரணும். இதுதான் குருகுல கல்வி. நான் புதுசா சொல்லல, குருகுல கல்வி இருந்துச்சு. தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து, டான்ஸ், வில்லு பாட்டு. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்படியே உட்காந்து இருக்கீங்களா இல்லையா? இதே ஒரு வில்லு வச்சுக்கோங்க, அதான் பண்ண போறேன். 4 பேர் உட்கார வச்சுட்டு தந்தனத்தோ என்று சொல்லியே தமிழ்நாட. ஆமா, ஒருத்தர் மணி சாப்பிடலையாமா, அதனால என்னாச்சு, அதனால சோறு வந்துருச்சு, தந்தனன்னு கேட்பீங்க. பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இனிமேல் அதான் பண்ணணும். இல்லைங்க, சீரியஸ் ஆரம்பிக்க போறேங்க, ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். சோ இப்ப பாருங்க, உட்கார்ந்து பேசுறதுக்கும் ஒரு வில்லு பாட்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு டான்ஸ் கூத்து வந்தா அதே தாங்க. அப்போ கல்வி எப்படி இருக்கணும்னா, நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க, கார்ட்டூன் கல்வி முறை அப்படின்னு புதுசா நான் அறிமுகப்படுத்துறோம். இதை நாம தான் அறிமுகப்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கங்க. என்ன பண்ண சொல்றேன்னா, முதல் விஷயம், அதுக்கு சிலபஸ் சொல்றேன், எப்படி கார்ட்டூன் கல்வி நடத்துறது. முதல் விஷயம், இந்த குழந்தைகளுக்கு 1வது 2வது 3வது 5வது பாட புத்தகம் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுக்கு காட்டுறதே பாவம். அவர் கை தட்டல, கொசு. அந்த புக் எதுக்கு தெரியுமா? குழந்தைகளுக்கு காட்டுறதுக்கு இல்லைங்க. டீச்சரு வீட்டுல உட்காந்து புக்கை படிச்சுட்டு இன்னைக்கு போய் இந்த சப்ஜெக்ட எப்படியாவது பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கற்றுக் கொடுப்பதற்காக டீச்சருக்கான புக்கு குழந்தைகிட்ட காட்டவே கூடாது. ஒரு குழந்தைகிட்ட ஸ்கூல் புக்கை கொடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொன்னா இதை விட ஒரு வன்கொடுமை உலகத்திலேயே கிடையாது. புரிய வைக்கிறதுக்கு தான் டீச்சரு. புக்கை கொடுத்து படிச்சு கொண்டு வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்றதுக்கு டீச்சர் தேவையில்லை. இது கல்வி முறை இல்லை, புரிய வைக்கணும். அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணணும், புக்கை படிச்சுட்டு அன்னைக்கு வந்து இதே மாதிரிதான் பாட்டு டான்ஸ் கொடுத்துன்னு ரெடி பண்ணி சிலபஸ் ரெடி பண்ணி டான்ஸ் ஆடி, ஒரு முயல் வந்துச்சாமா, அந்த முயல் இப்படி பண்ணிச்சாமா, அப்போ ஒரு யானை வந்துன்னு சொல்லி எதையாவது சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த கிளாஸ் முடியும் பொழுது அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு கிளாஸ் முடிச்சோன்னே உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு எந்த டீச்சர் கேட்கிறாங்களோ இவங்களுக்கே புரியலன்னு. கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்குன்னு நம்பணும்.
அதான் டீச்சிங். இப்போ நேத்து மனசை பத்தி நிறைய நான் பேசுறேன்னா இல்லையா, முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்கல, நான் நம்புறேன் புரிஞ்சிருச்சு. 1000 புத்தகத்தையும் படிச்சாலும் புரியாத விஷயத்தை அரை மணி நேரம் பேசி புரிய வைக்கிறோமா இல்லையா, இதான் டீச்சிங். நான் என்ன பண்ணுவேன் தெரியாது, எதையாவது பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும். ஒண்ணு பேசணும், இல்ல வீடியோ காமிக்கணும், இல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், என்னமோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் டீச்சரே தவிர ஒரு புக் கொடுத்து நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கணும் புக் அப்படி கிடையாது. எனவே கார்ட்டூன் எஜுகேஷன்ல டீச்சர் என்ன பண்ணணும், புக்கை படிச்சுட்டு சொந்தமா சிலபஸ் ரெடி பண்ணணும். ஆடு மாடு கோழி வச்சு கதையெல்லாம் வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூத்தாடி எப்படியாவது ஏங்க ஒரு புக் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம் பாட புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஒரு 10 பேஜ 10 நிமிஷத்துல குழந்தைக்கு புரிய வைக்க முடியுங்க. டீச்சர் திறமை இருந்தால் புரிய வைக்க முடியும். அடுத்த வேலையை பார்க்கணும். இன்னொன்னு, இந்த எக்ஸாம் வைக்கிறீங்க இல்லையா, எக்ஸாம் வைக்கிறது வந்து வன்கொடுமை. எதுக்கு எக்ஸாம் வைக்கணும் புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் என்ன புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் யார் தெரியுமா கண்டுபிடிச்சா பரீட்சைங்கிறது? அந்த காலத்துல ஸ்கூல் நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, டீச்சரு, பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், அந்த பள்ளிக்கூட முதலாளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம நடத்துற திட்டம் ஒழுங்கா இருக்கா, நம்ம ஒழுங்கா தான் பள்ளிக்கூடம் நடத்துறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம் வைப்பாங்களாமா. பரீட்சை வச்சு எல்லாத்தையும் பரீட்சை எழுதி மார்க் எடுத்துனோன்னு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் திருத்த மாட்டாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு மார்க் போட்டு குழந்தைகிட்ட கொடுத்து நீ கம்மி மார்க்கு, நீ அதிக மார்க்கு, நீ முட்டாளு, நீ புத்திசாலி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. படிச்சு அந்த பேப்பர் எல்லாம் திருத்திட்டு நாம எந்த லட்சணத்துல கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம்னு டீச்சரும் பிரின்சிபலும் பள்ளிக்கூட நிர்வாகியும் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எக்ஸாமே தவிர அதுக்கு மார்க் போட்டு குழந்தைகளை அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது. அப்படி குழந்தை கம்மியா மார்க் வாங்கினா ப்ராப்ளம் சிஸ்டம் தான், டீச்சர் தான், அவன் கிடையாது. அப்படி குழந்தை சொல்லிக் கொடுக்க தெரியல. ஒரு பையன் மக்குன்னு சொல்லிட்டு டீச்சர் தேவையில்லைங்க. மக்கு பையனை பாஸ் பண்ண டீச்சர் என்ன பண்ணணும் தெரியாது, யோசிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நாம நடத்துற ப்ரோக்ராம்ல சின்ன வயசுலயும் வராங்க, பெரியவங்களும் வராங்க, டாக்டர் வராங்க, பெரிய பெரிய ஆளு வராங்க, எல்லாரும் வராங்களா? எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எப்படியாவது புரிய வைக்கிறதுக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணாலும் பேச முடியுது. ஹோம்ஒர்க்கே பண்ணாலும் பேச முடியுங்களா? எந்த டாபிக் கொடுத்தாலும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுறதா எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருப்பேன்? சும்மா பேச முடியாதுங்க. இந்த பேப்பரை பார்த்து ஏன் படிக்கிறேன்னா, இது யூடியூப்ல வரப்போகுது, அதெல்லாம் பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். 2 பாயிண்ட் மிஸ் ஆயிருமான்னு சொல்லி ஜென்ரலா எந்த பேப்பரையும் பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன். ரெக்கார்டிங் பண்ணும்போது மட்டும்தான் ஞாபகத்துக்காக 2 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கறாங்களாமா. உங்க பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான், நீங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் திரும்பி, நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலைல ஸ்கூலுக்கு போகுது, ஈவினிங் வீட்டுக்கு வருது. இதுக்குள்ள சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அப்புறம் பள்ளிக்கூடம். வீட்டுக்கு வந்தா படிக்க மாட்டோம், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டோம், விளையாடுவோம். ஸ்கூல்ல தான் படிக்க போனோம். வீடுங்கிறது அப்பா அம்மாவோட கொஞ்சத்துக்கு, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தான் வீடு. காலையில ஸ்கூலுக்கு வருது, ஈவினிங் வருது. யோசிச்சு பாருங்க, இதை விட டைமிங் என்னங்க வேணும்? நீங்க தப்பான சிலபஸ் வச்சு தப்பா சொல்லி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றது உங்க ப்ராப்ளம். நான் தான் சொல்றேன்ல, 2 வயசுல ஒரு பையன் லாங்குவேஜ் பேசுறான், என்ன டைமிங் இருந்திருக்கும் உனக்கு? உனக்கு என்ன டைமிங் இருந்திருக்கும்? அவன் ஏற்கனவே ஸ்கூலுக்கு போற பையன், ஃப்ரீ டைம்ல சும்மா உட்காந்து படிக்கிறான். அப்ப அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கல்வியை சிறப்பாக சொல்லிக் கொடுப்பதற்கு சிலபஸ் தான் தயார் பண்ணுமே தவிர குழந்தைகளை குறை சொல்வதும், இது பெற்றோரும் குறை சொல்வது அது ஒரு மோசமானது. பாவம், காசையும் கொடுத்துட்டு இவங்க போய் திட்டு வாங்கிட்டு வராங்க. காமெடியா இருக்கு. அப்பாங்கிற படத்தை திரும்ப திரும்ப பாருங்க, புரியும், தெளிவா எடுக்கப்பட்ட படம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஸ்பெஷல் கிளாஸ் ஆகும். டிராயிங்குக்கு தனி கிளாஸ் ஆகும், வெளியே போய் கத்துக்குங்க, அது தனி ஃபீஸ். டான்ஸுக்கு தனி கிளாஸ் ஆகும், சமையலுக்கு தனி கிளாஸ் ஆகும், லாங்குவேஜுக்கு தனி கிளாஸ் ஆகும், ஸ்விம்மிங்க்கு தனி கிளாஸ் ஆகும். ஹலோ, இதுக்கு தான் ஸ்கூலுக்கே வராங்க. பள்ளிக்கூட திட்டத்துல, சாதாரண திட்டத்திலேயே டான்ஸ் இருக்கணும், பாட்டு இருக்கணும், மியூசிக் பிளேயர் இருக்கணும், சமையல் இருக்கணும். சமையல கூட சொல்லிக் கொடுக்கல, டான்ஸ் கூட சொல்லிக் கொடுக்கல. என்னங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இவங்க விஷயத்துக்கு வர நேரடியா என்ன ப்ராப்ளம்னா, இன்ஃபர்மேஷன் என்பது வேற, நாலேஜ் என்பது வேற. இப்பொழுது உள்ள கல்விக்கூடங்களில் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பது தகவல் என்கிற இன்ஃபர்மேஷன். நான் சொல்லிக் கொண்டிருப்பது நாலேஜ் என்ற அறிவு. அறிவு வேற, தகவல் வேற. தகவல்களை சொல்லிக் கொடுத்து விட்டு அறிவு என்று தப்பாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அறிவு வேற, தகவல் வேற. நீங்கள் படித்துக் கொண்டிருப்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நான் சொல்றது நாலேஜ் டெக்னாலஜி. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. புரிய வைக்கிட்டா? ஒரு குழந்தையை கூட்டிட்டு வாங்க, எப்பேற்பட்ட உலகத்துல பெரிய பள்ளிக்கூடத்துல பெரிய படிச்ச குழந்தை உட்கார வைங்க, 100 குழந்தை உட்கார வைங்க. நான் 10 கேள்வி கேட்கிறேன், என்ன பதில் சொல்லி பார்க்கலாமா? 2ஆம் பானிபட்டு போர் எப்ப நடந்துச்சு கரெக்டா சொல்லும். தெரிஞ்ச என்ன போற நீ? ஜப்பானின் தலைநகர் என்ன கரெக்டா சொல்லும். இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்தியாவில் கோதுமை எங்கு அதிகமாக விளைகிறது? டெண்டுல்கர் முதல் முறையில் 100 ரன் எப்ப எடுத்தார்? என்ன போறீங்க தெரிஞ்சு? அந்த குழந்தைய நான் கேட்க, திணை அரிசி பார்த்திருக்கியா அப்படின்னா என்ன? தேத்தால் கொட்டை தெரியுமா? தேத்தானா கொட்டையா? குதிரவாளி அரிசி பார்த்திருக்கியா? குதிரையும் தெரியாது, வாளியும் தெரியாது. நோய் வந்தா என்ன பண்ணுவேன்? டாக்டர்கிட்ட போவேன். அரிசி எங்க விளையுது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்க? வட்ட வட்டமா. புரியல. நமக்கு என்ன வேணுமோ அதுல இல்ல. சாப்பிட தெரியல, தண்ணி குடிக்க தெரியல, தூக்க தெரியல, உழைக்க தெரியல, மனசு தெரியல, அன்பு தெரியல, கருணை தெரியல, மரியாதை தெரியல, சமயம் தெரியல, விவசாயம் தெரியல, பாரம்பரிய விதை தெரியல, வீரம் இல்ல. எதுக்கு படிக்கணும்? எதுக்குங்க படிக்கணும்? இதுதான் குருகுல கல்வியில் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த குருகுல கல்விய அந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 13 குடும்பம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை எல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக கல்வித்துறை மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப கல்வியை சிறைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே நாம் அதை ஒழுங்கு செய்ய வேண்டும். நான் சொல்றேன்ல 13 குடும்பம்னு, அந்த 13 குடும்பம் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? அந்த பள்ளிக்கூடத்தில் நான் சொல்ற மாதிரிதான் சிலபஸ் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்கள் நமது நாட்டிலே இருக்குது, ஆனா வெளியே தெரியாது. நடந்துட்டு இருக்கும், போர்டெல்லாம் இருக்காது. அவனுக்கு குழந்தை அமைச்சு வச்சிருப்பானுங்க, ஹாஸ்டல் மாதிரி உள்ள தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலே வந்து படிச்சுட்டு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு விளம்பரம் எல்லாம் கிடையாது. இஸ்ரேல் நாட்டுல எந்த டிவிலையும் கார்ட்டூன் சேனல் கிடையாது. இஸ்ரேல் நாட்டுல எந்த டிவிலையும் நாடகம் கிடையாது, எந்த டிவிலையும் கிரிக்கெட் கிடையாது. சோ புரிஞ்சுக்கங்க, இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேற. உதாரணத்துக்கு உங்க காலேஜ்ல படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, காலேஜ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க. ப்ராஜெக்ட் ஒரு பையனை கூப்பிடுங்க, சர்க்கரை வியாதி டயபெட்டிக் டாபிக் கொடுத்துருங்க. 1 வருஷம் ரிசர்ச் பண்ணுவான், கூகுளுக்கு போவான், விக்கிபீடியா போவான், டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுவான், சுகாதாரத்துறைக்கு போவான், ஏகப்பட்ட டிஸ்கஸ் பண்ணி 700 பேஜ்ல ஒரு புக் கொடுப்பான், கஷ்டப்பட்டு சப்மிட் பண்ணுவான். அந்த புக்கை முழுசா படிங்க. சர்க்கரை வியாதியை இயற்கையாக குணப்படுத்துவது எப்படின்னு ஒண்ணுமே இருக்கு. இதுதான் இருக்கிற எஜுகேஷன். நாலேஜ்னா என்ன? நான் எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தா, சாப்பிடும் பொழுது பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகும், இல்லாட்டி வரும். ஒரே பேஜ்ல 4 வரி, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேரு நாலேஜ். தேவையில்லாத விஷயத்தை நிறைய கத்துக்கிட்டு வந்து
உலருக்கு பேர் நாலேஜ் இல்ல. தேவையான விஷயத்தை ஒரு நிமிடம் பேசுவதே நாலேஜ். நமது குழந்தைகளுக்கு நீங்க எந்த டாபிக் கொடுக்க 2 மணி நேரம் பேசுங்க. சர்க்கரை வியாதி, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை என்ன பண்ண மேலே வந்து சர்க்கரை வியாதி என்பது முதலில் 1947ஆம் வருடம் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆப்பிரிக்காவில் இத்தனை பேருக்கு இருக்குது, அமெரிக்காவில் அத்தனை பேருக்கு இருக்கு. இது சம்பந்தமாக IME மெடிக்கல் கவுன்சில் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து இந்தியாவில் மொத்தம் இத்தனை தடுப்பூசி பேசிட்டே இருக்கும். ரொம்ப நேரமா நாலேஜே இருக்காது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். அது கொடுக்கிற தகவல்னால சர்க்கரை வியாதி அதிகம் தான். சர்க்கரை நோயாளிகள் தினம் என்று இந்தியாவில் இந்த தேதி கொண்டாடுகிறார்கள். அந்த நாளில் இந்தியாவில் உள்ள அனைத்து கவர்மெண்ட் அலுவலகத்திலும் ப்ளூ கலர் லைட் போடுறாங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இப்ப என்ன பண்ண போறீங்க தெரிஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். போர் எப்பொழுது நடந்தது என்பது தெரிந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. போர்னா என்ன, நடக்கணுமா வேண்டாமா, நடக்கும் போது நாம என்ன பண்ணணும், இது நியாயமா தர்மமா, இதை பத்தி சொல்லிக் கொடுக்கிறது தான் கல்வி. மரியாதை என்றால் உன்னை விட வசதி அதிகமா இருக்கிறவங்க வந்தா எதிர்த்து, அது மரியாதை இல்ல. எல்லாத்துக்கும் சம மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுப்பதே கல்வி. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இருக்கிற கல்வி இன்ஃபர்மேஷன் கல்வி. நான் சொல்றது நாலேஜ் கல்வி. அதனால்தான் வேதாந்தி மகரிஷி ஐயா அவர்கள் அறிவு திருக்கோயில் கட்டினார். எனவே புரிந்து கொள்ளுங்கள். கார்ட்டூன் எப்படி சிறு குழந்தைகளை கவர்ந்து வைத்திருக்கிறதோ அதே போல் பள்ளிக்கூடமும் நாம் குழந்தைகளுக்கு கவர்றதுக்காக வேலை செஞ்சாதான் என்ன ஆகும், குழந்தை பொய் சொல்லி லீவ் போடுது. கொள்ளலாம். நான் சொல்ற மாதிரி பள்ளிக்கூடம் நடத்தினீங்கன்னா காய்ச்சல் வந்தாலும் கம்பளி போத்திட்டு வந்து உட்காரும். அந்த டீச்சிங் அப்படி இருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கணும். இதுக்கு தான் நாம வேணும். எனவே நாம் கல்வி திட்டத்தை கார்ட்டூன் கல்வி திட்டமாக மாற்றுவோம். கண்டிப்பாக நாம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு www.selfeducation@home.org என்ற வெப்சைட்டையும் selfeducation@home@gmail.com என்ற இமெயிலையும் 8220667120 என்ற போன் நம்பரையும் 8220667135 என்ற வாட்ஸ்அப் நம்பரையும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பானு ஹோம் எஜுகேஷனின் ஒரு அங்கம். இப்படிக்கு ஹீலர் கிளாஸ்.